வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக் நியூஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5 டெக் நியூஸ் பார்க்க போறோம். அந்த 5 டெக் நியூஸுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்த குடுக்கும் உங்களுக்கு. இந்த 5 டெக் நியூஸும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் குடுக்கும். இது எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு, அதே அளவுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தரங்கெட்டு போன அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வந்து பல விஷயம் வந்து இணையதளம் மூலியமா எல்லாருக்குமே பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து பல விஷயத்துல வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பல தப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபேஸ்புக்லயும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பலவிதமா வந்து பேசப்படுது. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் ஃபேஸ்புக்ல இருக்கு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸா பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் ஃபேஸ்புக்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பல விஷயங்கள் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு. ஃபேஸ்புக் மூலியமா பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருக்கு. நம்மளுடைய டேட்டாவெல்லாம் ஃபர்ஸ்ட்டு திருடி எடுத்து வித்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்து பரவலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஃபேஸ்புக்லன்னு பார்த்தீங்கன்னா, 87 லட்சம் குழந்தைங்களுடைய ஆபாச படம் வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சு அதை வந்து அது நவீன ஒரு டெக்னாலஜி மூலியமா அந்த 87 லட்சம் குழந்தைங்களுடைய ஆபாச படத்தையும் நீக்கியிருக்காங்க. ஸோ இது பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய நம்பர் பாருங்க. 87 லட்சம் குழந்தைங்களுடைய ஆபாச படம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா எப்படி ஒரு பகீரான ஒரு இதுவா இருக்கு. இது கேட்கும் போது எங்களுக்கே இப்படி இவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருக்குன்னா, அப்ப அது யார் யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, எந்தெந்த குழந்தைங்க அப்படின்றதெல்லாம் நினைச்சாலே கொஞ்சம் திகிலா தான் இருக்குது. இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ரொம்ப பழைய நியூஸ் கிடையாது. பட் ஆனால் வந்து இது எப்படிலாம் நடக்குதுன்னு பாருங்க. அதனால வந்து உங்க குழந்தைங்ககிட்டலாம் வந்து ஃபேஸ்புக்ன்ற ஒரு இதை நீங்க பழக்கப்படுத்தாம ஆரம்பத்துல இருந்து வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து பின்னாடி வந்து நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்றதுல ஒரு யூஸும் கிடையாது. ஃபேஸ்புக்ல இது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் வந்து ஃபேஸ்புக்குன்னா நம்மளால நம்ப முடியல. ஸோ ஏன்னா பல விஷயம் அதில் நம்ம நல்லது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்து தவிர்க்க முடியாத அளவில் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம பசங்க குழந்தைங்க இவங்ககிட்ட எல்லாம் வந்து ஃபேஸ்புக்குன்ற ஒரு அதோடைய பர்பஸை பற்றி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ. ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்ங்க. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாட்டில் வந்து இந்த டேட்டா திருடி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ்புக் மேலே வந்து ஒரு இது பண்ணி 5 லட்சம் பவுண்ட் வந்து அபராதம் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக் மேலே. ஸோ இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து அதை வெளியில அந்த அளவுக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ்புக்கை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் எவ்வளோ போட்டுட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கில். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. பர்சனல் ஃபோட்டோலாம் வந்து போடாதீங்க. ஏதோ பர்த்டேக்கு குழந்தைங்க ஃபோட்டோ போடுறோம்னா அது அப்போ கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாமே தவிர கண்டினியூவாக வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணாதீங்க. தயவு செய்து அப்லோட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த பிரச்சனையில் வந்து மாற்றுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இணையதளத்தில் அவ்வளோ ஹேக்கர்ஸ்லாம் வந்து உள்ள வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. வந்து ஃபேமிலியோடவே குடும்பத்தோட போடுறாங்க ஃபோட்டோ. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலை கொண்டு வந்துடும். ஸோ தயவு செய்து வந்து அந்த மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோவை போட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக்கில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நான் 5 நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸே இதுதான் உங்களுக்கு. அடுத்தது செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இது ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியே தலைக்கு 3000 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு விண்ணப்ப படிவம் வந்து ரெடி பண்ணி ஆன்லைன்லேயே அது மூலியமா வந்து நீங்கள் வந்து
அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வேலை வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏமாத்திட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இது இணையதளம் மூலியமா தான் அதுக்குன்னே ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அது மூலியமா வந்து படிவம் ஒன்று ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணி அவங்க வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவங்க வந்து பணம் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனை நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் இருந்தாலும் இதையும் நம்பி வந்து 12 லட்சத்தை விட்டுருக்காங்கன்னா பாருங்க எவ்வளோ பெரிய இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் இந்த மாதிரிலாம் நம்பி கூட ஏமாறுறாங்கன்னா அப்போ பாருங்க எவ்வளோ பேர் படிச்சுட்டு எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எங்க சுத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ படிப்புலாம் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனியில் போய் 3000 10,000த்துக்குலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு இணையதளத்தில் ஒரு குரூப் வந்து பண்ணுதுன்னா அதை நம்பி போய் பணத்தை கட்டி ஏமாறுறாங்க. அதனால இணையதளத்துல மூலியமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை நம்பாதீங்க, நம்பி கெட்டு போகாதீங்க. நேரடியா வந்து எதையுமே வந்து லீகலா வந்து நீங்க முயற்சி பண்ணி ஒரு வேலையை தேடுங்க, கிடைக்கும். அது இப்ப இல்லைனாலும் அப்போ கூட அப்புறம் கூட கிடைக்கும். பட் ஆனா வந்து இந்த மாதிரி வந்து இணையதளம் மூலியமா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையில இருக்கிற காசை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி இணையதளங்கள்லாம் வந்து இங்க இந்தியால இருந்து தான் பண்ண முடியும்னு கிடையாது. அவங்க எந்த கண்ட்ரில இருந்து ஒன்னாலும் பண்றாங்க. ஸோ அது வந்து எவ்வளவுதான் எந்த அளவுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ரூல் போட்டு எவ்வளவுதான் தடை பண்ணாலும் வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த வெப்சைட்டை வந்து இயக்கி எப்படியாவது ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து தடுக்கிறது வந்து அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்படி மீறியும் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தான் பொதுமக்கள் ஆகிய நம்மளும் தான் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதுக்குன்ட்டு ஆசைப்பட்டு நீங்க உங்க காசை விட்டுறாதீங்க. எப்பவுமே வந்து நம்ம கண்ணால பார்த்து கரெக்டாக செய்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து இதுவாகும். ஸோ அதுவே இப்போ நம்ப முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது இணையதளம் மூலியமா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு அப்ரோச் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் போய் அதை பண்ணி ஏமாந்துடாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலை வேணுன்ற கட்டாயத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க. அது உங்களுக்கு வந்து பின்னாடி பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். கையில் இருக்கிற காசு மொத்தத்தையும் நீங்கள் இழந்து அப்புறம் வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேடா பார்க்குற நியூஸ் டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து இப்போ வந்து கிரேட் இண்டியன் அப்படின்ற ஒரு சேல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சேல் வந்து இதில் வந்து மொபைலு மற்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ள டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அமேசானில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து இதனால வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு செட் ஆகும் தெரியல. ஸோ இப்போ அவங்க அந்த இது விட்டுருக்காங்க ஒரு 2 டேஸ் முன்னாடி. ஸோ இது வந்து 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு உங்கள் பொருள் உங்கள் கையில் வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் 150 ரூபா நீங்கள் வாங்கக்கூடிய பொருள்லேருந்து 150 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து அவங்களுடைய அமேசான் சைட்லேயே வந்து வந்துடும் உங்களுக்கு. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 150 ரூபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கையில் வந்து மொபைலோ இல்லை வேறு எந்த கட்ஜெட்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் போடுறீங்களோ அது வந்து உங்கள் கையில் வந்து சேருன்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு இதுதான். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டுடைய சொல்கிறாங்கல்ல அதை விட பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் பங்காக இருக்கிற மாதிரி தான் ஒரு இதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் கழிச்சு தான் எப்போவுமே வரும். இந்த ப்ரேம் மெம்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் போட்டால் நாளைக்கு வந்துடும். ஸோ மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுனா ப்ரேம் மெம்பர்னால் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 500 ரூபா தான் கட்ட வேண்டியது வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கே நீங்கள் 150 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா தான் வந்துடும். ஸோ அந்த ஒரு நாள் கூட வெயிட் பண்ண முடியாமல் அவ்வளோ அவசரமாக வாங்குறவங்களுக்கு இது ஒன்றா இது செட் ஆகலாம். ஸோ எல்லாருக்குமே இது செட் ஆகுமா என்னன்றது தெரியல. அது அந்த டவுட் வந்து எப்படி உங்களுக்கு தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இது போல் உங்களுக்கு விஷயம் வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து 4வதாக பார்க்கக்கூடிய நியூஸ் வந்து இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கேட்கவே பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நியூஸாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து மொபைல் வந்து வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆண்ட்ராய்டில் இயங்கக்கூடிய இதுக்கு வந்து நீங்கள் $40 வந்து கட்டணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது.
இது எதனால பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாட்டுல சில இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் சில நடந்திருக்கு. மொபைல் சம்மந்தமான விஷயங்கள்லாம். ஆண்ட்ராய்டு வந்து ஐரோப்பிய நாட்டுல அதோடைய ஆதிக்கத்த வந்து தவறாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு $5 மில்லியன் வந்து அபராதம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி பல விஷயம் நடந்துட்டு இருக்கிறதால வந்து இந்த மாரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன் நானு. இந்த கட்டணம் வசூல் பண்றது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 29லேருந்து வந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா அறிவிப்பு மட்டும் வெளியாயிருக்கு. அக்டோபர் வந்து 29லேருந்து இது இது பண்ண போறதா. ஆனா இது வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. குறைஞ்சபட்சம் $2.50லேருந்து $40 வரைக்கும் வந்து வசூலிக்கப்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றவங்கலாம் எந்த அளவுக்கு ஒரு இதுல இருப்பாங்க அப்படின்றத இது பண்ணும். ஏன்னா ஆப்பிள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து அவங்க அவங்களுடைய ஓஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல, iOS யூஸ் பண்றோம். அந்த ஆப்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு அவங்க வந்து ஃபோன் கூடவே வந்து அந்த அந்த அமௌண்ட்டும் சேர்த்து தான் வந்து வாங்கிக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதே மாரி தான் வந்து இதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஃபோனும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட்ஸ் ஆப்ஸுக்கெல்லாம் வந்து முன்னாடியே வசூல் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. அதாவது இயங்கும் தளம் ஆண்ட்ராய்டு இயங்கும் தளத்தை வந்து நம்ம முன்னாடியே பணம் கட்டி ஃபோன் வாங்கும்போதே வாங்கக்கூடிய இதில் தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அது வந்து அக்டோபர் 29ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்றத நம்ம அது வரும் டெக்ல தான் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து அதுக்கு அதிகாரமாக சொல்ல முடியாது. இது வந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 5வது டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ நிறுவனம் வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கு. ஆபாச இணையதளங்கள்லாம் வந்து முடக்கியிருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இது. ஏன்னா வந்து பல தவறான விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பல விஷயம் இணையதளத்தில் வந்து பான் மூவிஸ்லாம் வந்து அதிகமாக பார்க்குறதும், அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறதும், இந்த பான் சம்மந்தமான விஷயம் பான்னா வந்து இந்த செக்ஸுவாலஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படின்றதால வந்து ஜியோ நிறுவனம் வந்து அவங்களுடைய நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இணையதளங்கள்லாம் வந்து முடக்கி வச்சிருக்கிறதா வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 2-3 நாளாகவே நடந்துட்டு தான் இருக்கு. இது ஆனால் அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து இது 5வது டெக் நியூஸாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமும் கூட இது. 1.5 GB டெய்லியும் வீடியோ கொடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தவங்க. ஸோ இப்போ வந்து திடீர்னு வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆபாச இணையதளங்கள்லாம் வந்து முடக்கியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இதுவாகும் தெரியல. ஆனா வந்து இது 2-3 நாள் நடக்குது அப்படின்ற ஒரு காரணத்தால வந்து ஜியோ ஜியோ நெட்வொர்க்கை விட்டு கொஞ்சம் பேர் வெளியில வந்து யூஸ் பண்ற மற்ற நெட்வொர்க் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் வந்து உண்மையான விஷயம் நடந்துட்டு இருக்கு அதுவும் கூட. ஸோ இது நல்ல விஷயம்ன்றத வரவேற்கணும். ஸோ ஆனால் இதே மாதிரி எல்லா நெட்வொர்க்லயும் வந்து பண்ணுவாங்களா அப்படின்றது ஒன்றும் தெரியல. ஸோ ஏன்னா இவங்க ஒருத்தவங்க பண்றதால வந்து இது தடை பண்ண முடியும் அப்படின்றது நிச்சயமா நடக்காத விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஆனா வந்து ஜியோ நெட்வொர்க் தான் அதிக பேர் இந்தியாவில் இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபாச இணையதளத்தை வந்து முடக்கி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ சில பேர் மாறுறாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையும் கூட தான். ஏன்னா மாறிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து எல்லா நெட்வொர்க்லயும் அது கொண்டு வந்தா மக்களுக்கும் யூஸ், சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க, படிக்கிற பசங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து ஃபோன் வந்து வீட்ல வச்சிருக்கிற ஃபோன் கூட எடுத்து ஸ்கூல் பசங்கலாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இணையதளங்கள்லாம் முடக்கி வச்சிருந்தா கண்டிப்பா வந்து பசங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயமும் கூட இது. இதை வந்து நிறைய பேர் வரவேற்கிறாங்க இந்த விஷயத்த. அதனால வந்து எல்லா நெட்வொர்க்லயும் இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லா நெட்வொர்க்லயும் வந்து இதை வந்து தடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமா இருக்காதான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சில பேர் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. இல்ல அந்த மாதிரிலாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது. நீங்க ஏன் பண்றீங்க? அதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரைவசி, அதாவது அவங்க சம்பந்தமான தனிப்பட்ட விஷயம் எங்களுக்கு இது. இதை வந்து நீங்க முடக்கிறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால வந்து இது எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்றதை நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த நியூஸை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மெயினாக ஷேர் பண்ணீங்கன்னா தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த 5 டெக் நியூஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டெக் நியூஸ் இது. ஸோ இந்த 5 நியூஸும் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா தான் எல்லாருக்குமே போய் சேரும். இப்போ இந்த மாதிரி ஜியோல ஒரு இது ஆபாச இணையதளத்தை வந்து முடக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பல பேர் கொஞ்சம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஏஎஸ்ஜே டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்டே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.